புட்லூர் ஊராட்சியில் உள்ள கூட்டுறவு கடையில் பொங்கல் பரிசு தொகை வழங்கப்பட்டது. மக்கள் மகிழ்ச்சியுடன் பெற்று சென்றனர். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆணைப்படி திருவள்ளூர் மாவட்டம் மற்றும் வட்டம் வேப்பம்பட்டு கூட்டுறவு நியாய விலைக் கடையில் இன்று தமிழர் திருநாளாம் தைப்பொங்கலை முன்னிட்டு அனைத்து குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் குடும்பங்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பாக தலா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழு கரும்பு மற்றும் 3000 ரொக்கத்தொகை ஆகியவற்றை மாண்புமிகு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் சாமு நாசர் அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர் மு பிரதாப் அவர்களும் வழங்கினார்கள். அதனைத் தொடர்ந்து புட்லூர் ஊராட்சியிலும் பொங்கல் பரிசு தொகை கொடுக்கப்பட்டது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் சிறப்பாக கொண்டாடப்பட வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு வீட்டிற்கும் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, கரும்பு, பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் பொங்கல் செலவுக்காக ரூபாய் 3000 என 2,23,00,000 பேருக்கு ரூபாய் 6,937 கோடி செலவில் வழங்கப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டத்திற்கு 6,46,000 பேருக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின் பேரில் பொங்கல் பரிசு தொகை விநியோகம் செய்யப்படுகிறது. ரூபாய் 81 கோடி செலவில் வழங்கப்படுகிறது. புட்லூர் ஊராட்சியில் உள்ள ரேஷன் கடைகளில் பொங்கல் தொகுப்பை கரும்பு, பச்சரிசி, சர்க்கரை ரூபாய் 3000 ஒன்றிய செயலாளர் ஆர். ஜெயசீலன், புட்லூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மாவட்ட பிரதிநிதி டி.எம். ராமச்சந்திரன், ஏ.கே. என்கின்ற அசோக்குமார், தினேஷ், மகிமிதாஸ், கார்த்திகேயன், வேணு, நதியா ஆகியோர் பொங்கல் தொகுப்பு வழங்கும் போது உடன் இருந்தனர்.